வணக்கம். ராஜயோக வாஸ்துலேருந்து ராஜகுரு ரவி பேசுகிறேங்க. நம்ம ஒரு 2-3 தலைமுறையாக ராஜயோக வாஸ்துன்னு செய்து கொடுத்து தமிழ்நாடு மக்கள் மேன்மடைஞ்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்க போகிறது அதில் சில விசேஷங்கள் இருக்குது. இங்கே நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, படுக்கை அறை எந்த அளவில் இருந்தால் ராஜயோகம், படுக்கை அறை எந்த அளவில் இருந்தால் யோகம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ ஒரு வீட்டை வடிவமைச்சு தரோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தொழிலை நீண்ட நாளாக செய்து அந்த தொழில் மக்கள் கைக்கு போய் சேர்ந்து அந்த மக்கள் சந்தோஷப்பட்டு அந்த வீட்டில் குடியிருந்து இந்த வீட்டில் இருந்து நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் தான் அந்த கலை உண்மையாகும். அப்போ தான் பரிபூர்ணமாக அவங்களுக்கு அந்த வாஸ்து கலையை அந்த குருமார்கள் கற்றுருக்காங்கன்னு தெளிவு இருக்கும். இல்லைன்னா தெளிவு வராது. இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க செய்து கொடுத்து மக்கள் மேன்மை வந்திருக்காங்க. அப்போ மேன்மடைஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க, சார்கிட்ட செஞ்சுட்டு போனோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, என்ன நீளம் என்ன அகலம் வைத்தால் ராஜயோகம் ஏற்படும் அப்படிங்கிற முதல் விஷயத்தை அந்த வரைபடத்து மூலியமாக தெரியணும். அதுக்கப்புறம் அந்த வரைபடம் எந்த நாள் நட்சத்திரத்தில் செய்யறது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி அமைச்சு கொடுத்தால் அந்த படுக்கை அறை பெட்ரூம் அதில் படுத்திருக்கவங்க ஆண் குழந்தை பெற்றுக்குவாங்க, பெண் குழந்தை பிறக்கும், குழந்தையே இல்லாட்டினாலும் குழந்தை பிறக்கணும், ஆண் குழந்தை இல்லாட்டினாலும் ஆண் குழந்தை பிறக்கணும். அந்த வீட்டில் ஏற்கனவே பெண் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இல்லைன்னா ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற விசேஷம்லாம் அதில் இருக்குது. இந்த மாதிரி என்ன நீளம் வைக்கணும் என்ன அகலம் வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு எந்த அளவில் வந்தால் ராஜயோகம் அப்படிங்கிற கணக்கில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயம் செய்து கொடுக்கக்குள்ள தான் ஒரு வீடு ஒரு என்ன அளவில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லா வீட்டையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ராஜயோக வாஸ்து புக்கு, குபேரயோக வாஸ்து புக்கு அப்படிங்கிற புக்கில் அந்த விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். அதை வாங்கி பார்த்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ரூம் பெட்ரூம் அப்படின்னு வந்தால் 10 அடி வைக்கலாம் அகலம், 11 அடி அகலம் வைக்கலாம். 10 அடி வைக்கலாம், 11 அடி வைக்கலாம். இது காலண்டர் போட்டிருக்க அளவு. அதே மாதிரி நீளம் 16, 17, 19, 20, 21 இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு அகலம் இந்த அளவு, நீளம் 10, 11 அகலம், நீளம் ஒரு 16, 17, 19, 20, 21 வச்சோம் அப்படின்னா அந்த ரூம் ஒரு அளவு நல்லபடியாக இருக்கும். அதாவது காற்றோட்ட வசதியாகவும். இப்போ கிழக்கு பார்த்து வாசல் வச்சோம் அப்படின்னா இந்த கிழக்கு வாசலுக்கு நேராக மேற்கு ஜன்னல் வரணும். கிழக்கு பார்த்து வாசல் வச்சோம் அப்படின்னா பெட்ரூமுக்கு கிழக்கு பார்த்துல வச்சோம்னா அந்த வாசலுக்கு நேராக மேற்கு ஜன்னல் வரணும். கிழக்கு பார்த்துல வாசல் வைக்கிற வீட்டுக்கு மேற்கு ஜன்னல் வருதுன்னா தெற்கு ஒரு ஜன்னல் வரணும். அந்த மாதிரி அளவில் அதை வைக்கணும். அந்த வாசல் உச்ச பகுதியில் வைக்கணும், நீச்ச பகுதிக்கு போகக்கூடாது. வடக்கு பார்த்த வாசப்படிக்கு வடக்கு பார்த்த வாசல் வச்சோம்னா வடக்கு வாசல் பெட்ரூமுக்கு வடக்கு வாசல் வச்சோம்னா நேராக தெற்க ஒரு ஜன்னல் வரணும். வாசலுக்கு நேராக ஒரு தெற்க ஜன்னல் வரணும். வாசலுக்கு நேராக ஒரு தெற்க ஜன்னல் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேற்கு ஜன்னல் வச்சுக்கலாம். அதுவும் உச்ச பகுதியில் வரணும். வாசலும் உச்ச பகுதியில் வரணும், ஜன்னலும் உச்ச பகுதியில் வரணும். நீச்ச பகுதிக்கு போகக்கூடாது. அதேமாதிரி தெற்க உங்களுக்கு ஜன்னல் வைக்கிறீங்கன்னா பெட்ரூமுக்கு தெற்க ஜன்னல் வச்சு அந்த வாசல் உச்ச வாசலாக வரணும். பெட்ரூம் வாசல் உச்ச வாசலாக வரணும். அதுக்கு நேராக வடக்க ஒரு ஜன்னல் வரணும். மேற்கவும் ஜன்னல் வச்சுக்கலாம். 2 ஜன்னலுமே உச்ச பகுதியில் வரணும். வாசலும் உச்ச பகுதியில் வரணும். இப்போ மேற்கு ஜன்னல் வைக்கிறீங்க, பெட்ரூமுக்கு மேற்கு வாசல் வைக்கிறோன்னா மேற்கு உச்ச பகுதியில் வாசல் வரணும். மேற்கு வாசலுக்கு நேராக கிழக்க ஒரு ஜன்னல் வரணும். வடக்கவும் தெற்கவும் ஜன்னல் வச்சுக்கலாம் வாய்ப்புகள் இருந்தால். ஒவ்வொன்றும் வாய்ப்புகள் இருந்தால் வச்சுக்கலாம். ஆனால் வாசல் உச்ச பகுதியில் மைய பகுதியில் வைக்கலாம், உச்ச பகுதியில் வச்சுக்கலாம். உச்ச நீச்சம் அப்படிங்கிற கணக்கு இருக்குது.
அந்த கணக்கெடுத்து உச்சப்பகுதியில் வாசல் வரலாம், மையப்பகுதியில் வாசல் வரலாம். எந்த வாசல் வச்சாலும் வாசலுக்கு நேராக ஒரு ஜன்னல் அதே அளவுக்கு வர்றது விசேஷம். அடுத்தது ஜன்னல் வைக்கிறது உச்சப்பகுதியில் வைக்கலாம், நடு பாகத்தில் வைக்கலாம். நீச்ச பாகத்துக்கு ஜன்னல் போகக்கூடாது. அதனால் ஒவ்வொரு கட்டடத்தினுடைய அளவு என்ன, கிழக்கு வாசல் வீடு எப்படி அமையுது, மேற்கு வாசல் வீடு எப்படி அமையுது, வடக்கு தெற்கு வாசல் வீடு எப்படி அமையுது, அந்த வீட்டுக்கு உச்சப்பகுதி என்ன, அந்த ரூமினுடைய உச்சப்பகுதி என்ன, அந்த உச்சப்பகுதியினுடைய வாசல் எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது பூரா விடாவரியும் ராஜயோக வாஸ்துங்கிற புக்கில் வரைபடத்து மூலியமாகவே கொடுத்துருக்கோம். ஒரு 4 வீட்டினுடைய வரைபடம் கொடுத்துருக்கோம். அந்த வீட்டுக்கு எங்கே வாசல் வச்சுருக்கோம், அந்த வீட்டுக்கு எங்கே வாசல் வச்சுருக்கோம், எங்கே அந்த ரூமுக்கு வாசல் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியும், தெளிவாக தெரியும். புக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வாசல் வைக்கணும், இந்த மாதிரி ஜன்னல் வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி வைத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எப்போதுமே மேன்மைக்கு வந்துடலாம். இது ஒரு சிறு தொகுப்பு தான், ஒரு சிறு தெளிவுதான வழிய. முழு தெளிவு அப்படிங்கிறது வீடு செலுப்பு, வீடு யோகமாக இருந்தால் தான் முதல்ல செலுப்பு. வீட்டுக்குள்ளே தான் பெட்ரூம் அமையுது. பெட்ரூமாக இருக்கட்டும், ஸ்டோர் ரூமாக இருக்கட்டும், எல்லா ரூமும் வீட்டுக்குள்ளே தான் அமையுது. அப்போ வீடு சாஸ்திரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் மேன்மை கிடைக்கும். இது எங்களுடைய அனுபவத்தில் செஞ்சு கொடுத்து நாங்கள் பார்த்துட்டோம். பெட்ரூம் மட்டும் சாஸ்திரம் நல்லா இருந்தால் ஜெயிக்கும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. வீடு சாஸ்திரம் நல்லா இருந்தால் தான் முதல்ல ஜெயிப்பு, அதுக்கப்புறம் தான் பெட்ரூம் சாஸ்திரம் சரியாக இருக்கணும். அதனால் எங்கே எது செய்தாலும் ஒரு தெளிவான அப்படின்னு தெரிஞ்சு செய்கிறது தான் வாழ்க்கையில் இன்பம் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. வீடு கட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி அமைப்பில் கட்டினா மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும், இந்த அமைப்பில் கட்டினா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது. இந்த மாதிரி கட்டினா ஆண் குழந்தை இந்த ரூமில் இருந்தால் பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும், இந்த ரூமில் இந்த வீட்டில் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்காது, பெண் குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு புரிஞ்சு இந்த கலையை கையாண்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வரலாம். வணக்கம்.